ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் 65. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65க்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன். உப்பு சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா காலிஃப்ளவரும் இதில் சேர்த்தாச்சு. இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறோன்னா, அப்போ தான் காலிஃப்ளவரில் இருக்க பூச்சி ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சுன்னா போயிடும். 5 நிமிஷம் அந்த காலிஃப்ளவர் தண்ணியிலே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா கடலை மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம காலிஃப்ளவரோட இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும் சீக்கிரம். பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும் போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரச சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.